ஸோ த டார்க் நைட் தான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க போற படம். ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஹீரோவா யார் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அஜித் சார் சூப்பரா இருப்பாரு. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. ஆல்ரெடி நம்ம ஏகே சாருக்கு நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க. எப்ப மேம் அது குட்டா இருக்க போதா, பேடா இருக்க போதா, அக்லியா இருக்க போதா, எப்படி காட்ட போறீங்க அவரை? அது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து சோ பெரிய கைத்தட்டல்களுடன் லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா டு தி ஸ்டேஜ். ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. சார் இந்த தருணம் எப்படி இருக்கு சார்? உமன்ஸ் டே, உமன்ஸ்க்கு அவார்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்க பிரசன்டரா வந்திருக்கீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? Thank you SS Music for inviting me. லைஃப்பில் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்டோம், வாங்கிட்டோம். பட் ஒரு உமன் அவார்டுங்கிறது இஸ் சம்திங் ஐ ரியலி லவ் பிகாஸ் இட் இஸ் த டேலண்ட் விச் for many years were not recognized. நான் பால்சந்தர் சார்ட்டேருந்து ஒரு 7 வருஷம் 15 படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ண டைம்லேருந்து நான் பார்க்குறேன். அவர் தவிர யாருமே விமன் ஃபிலிமே பண்ண மாட்டாங்க, விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ். அவரோட ஃபிலிம்ஸில் ஸ்ரீதேவி, ஜெயபிரதா, ஜெயசுதா, ஸ்ரீவித்யா, சரிதா, சுஹாசினி, எவ்ரிபடி ஷைன்டு, எஸ்பெஷலி விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் விமன் ஃபிலிம்ஸே இல்லை, ரொம்ப கம்மியாகிடுது. பட் நவ் இட்ஸ் பேக். நாட் ஓன்லி தேட், இப்போ வேரியஸ் ஃபீல்ட்ஸ்லேருந்து விமன் ஆர் கம்மிங் எவ்ரிவேர், ஆல் ஓவர், ரைட் அப் டு த மூன் தே ஆர் கோயிங். ஸோ விமனுக்கு இன்றைக்கி ரெக்கக்னிஷன் அண்ட் நாட் இன் சினிமா பட் எவ்ரி ஃபீல்டுலேருந்து வரதுனால ஐ ஃபீல் தட் லவ், த ரெஸ்பெக்ட் அந்த அவங்க சாதிச்சதுக்கு ஐ ஷுட் கிவ் அன் அவார்ட். ஸோ மோமெண்ட் என் SS Music கூப்பிட்ட உடனே I said, I am doing it. And when it was Gayatri, I said, definitely I will come. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும். சூப்பர். வாவ், லைட்டா வந்து படத்துல வர மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் ஸ்பாயிலரோட ஸ்பாயிலரே சொல்லிட்டாரு யார் அந்த அவார்டு என்ன. பட் ஸ்டில் சார், அவங்க லைஃப்ல நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க இல்லையா, ரோல் மாடல் வாட் எவர். பட் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க ஒரு விமன் பார்த்து இன்ஸ்பயரா இருக்கீங்கன்னா அந்த விமன் யாரு? There are many things which we talk about, but நிறைய பேர் மதர் சொல்லுவாங்க, அது விமன் நிறைய சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நான் பார்க்கும்போது பால்சந்தர் சார்ட்ட நான் விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆவேன். நான் பிகாஸ் ஐ காட் ஸோ அட்டாச் டு தட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் ஹீ டிட். ஏன்னா அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஃபார் விமன் அவர் மூலமாக நான் ரொம்ப பார்த்தேன், ரசித்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இன் ஆல் மை ஃபிலிம்ஸ் நான் ஹீரோயினை சும்மா டம்மியாக இல்லாமல் அவளுக்கு ஏதோ ஒரு நல்ல ரோல் கொடுக்கணும், ஒரு அலாங் வித் சாங்ஸ் நல்ல பவர்ஃபுல் சீன்ஸ் இருக்கும். ஸோ if you look at when கௌதமி அம்மா, she acted in my ராஜா கையை வச்சா, she had a lovely role. ரேவதி நிறைய ஃபிலிம்ஸில், என்னோடய ஃபிலிம்ஸில் ஹீரோயின்ஸ்க்கு நல்ல ரோல் இருக்கும். ஸோ ஓவர் த இயர்ஸ் ஐ ஹவ் டன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ். என்னோட ஃபிலிம்ஸில் விமன் ஹவ் ஆல்வேஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட், நாட் ஜஸ்ட் டான்சிங் ஹீரோயின்ஸ் இல்லாமல். ஸோ any women, anybody who does something inspiring in the field or anywhere, I'm inspired. All women are great. I'm really respect them. சூப்பர்ங்க. Very ஸோ இந்த unique டைம் answer. நம்மளுடைய பிரசன்டர் இங்க இருக்காங்க. ஸோ SS Music சூப்பர் உமன் அவார்ட்ஸ் 2025 கேம் சேஞ்சர் அவார்ட் யாருக்கு போக போகுது? கேன் வி ஹேவ் தி AV ப்ளீஸ்? சிறந்த எழுத்தாளர், சிறந்த இயக்குனர் திருமதி புஷ்கர் காயத்ரி அவர்களுக்கு த கேம் சேஞ்சர் என்ற விருதினை கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது SS Music. மேம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி சார், நீங்கள் நம்ம மேம்க்கு இந்த அவார்டு கொடுக்குறதே எவ்வளோ ஹாப்பி மேம்?
when SS Music வந்து காயத்ரி புஷ்கர் டீம் காயத்ரிக்கு அவார்ட் சொன்ன உடனே நான் இமீடியட்லி ஓகே சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அபவுட் அ மந்த் அகோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே புக் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே த ரைட்டர் ஹட் ரிட்டன் உங்கள் பெஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் வித்தவுட் திங்கிங் ஜஸ்ட் ரைட் அப்படின்னு எழுத சொன்னாங்க. அண்ட் இமீடியட்லி எனி லாங்குவேஜ் எனி கைண்ட் ஜானர் டக்குன்னு 10 ஃபிலிம்ஸ் எழுதினேன் நான். விக்ரம் வேதா வாஸ் இன் தட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்த ஃபிலிம் நான் பார்த்ததுக்கப்புறம் இட் இம்பேக்டட் மீ ஸோ மச். நான் அப்போலேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐ கான்டாக்டட் ஹர். ஐ செட் என்ன படம் எடுத்திருக்கீங்க, வாட் அ ஃபிலிம், டு திங்க் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்மிங், பர்ஃபார்மன்ஸஸ், தட் இஸ் ஃபண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அவங்க ஓடிடியில் சுழல் 1 சுழல் 2 எல்லாமே ஒரு சீன் பார்ப்பேன், ரசிப்பேன். உடனே அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டு ஐ வில் டெல் ஹர் இட்ஸ் அ ஃபேபுலஸ். ஒரு நல்ல இன்டர்வியூ இருக்கும், த வே தே அப்ரோச் த சப்ஜெக்ட். ஸோ அ டேலண்ட் ரெக்கக்னிஷன் SS Music கொடுக்கறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஷீ இஸ் மல்டிஃபேசட், ஷீ இஸ் அ ஃபண்டாஸ்டிக் பர்சன், அ குட் ஹியூமன் பீயிங், அண்ட் ஐ விஷ் ஹர் மெனி மோர் சக்ஸஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மேம், சார் இப்போ சொன்னார் காயத்ரின்னு சொன்ன உடனே நான் தான் அவார்டு கொடுப்பேன்னு வந்தேன்னு. ஸோ சார் கையால் அவார்டு வாங்குறது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது வந்துட்டு சார் வந்துட்டு வி கோ அ லாங் வே பேக். எப்படின்னா வந்துட்டு அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இப்போ நான் மெசேஜ் அனுப்புகிறேன். அதாவது அவர் வந்துட்டு 10 படங்கள் சொன்னார்ல, அவர் எப்படின்னா அவரே ஒரு 50 படம் எடுத்திருக்காரு. அவர் படமே 10 போட்டுடலாம், அந்த மாதிரியான அவர் அச்சீவர் அவர். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் கரெக்டாக காலேஜ் முடித்த உடனேயும் நான் ஒரு ஆக்சுவலி போத் மீ அண்ட் புஷ்கர் வந்துட்டு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அது ஆக்சுவலாக ஒரு ஹாலிவுட் ப்ராஜெக்ட், அந்த மாதிரி ஒரு பயங்கர ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட், இந்தியன் இது இவர். ஸோ அது வந்துட்டு ராஜஸ்தான்லாம் ஷூட் வந்துட்டு சார் தான் டைரக்டர். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு அப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம் ரைட் ஆஃப்டர் காலேஜ். ஸோ வந்துட்டு அப்போது நாங்கள் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டைரக்டர், அது ஒரு பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் அப்போவே வந்துட்டு அவருக்கு அந்த நாங்கள் கொஞ்சம் க்ளூலெஸ்ஸாக இருப்போம், எங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண தெரியாது. அவர் வந்துட்டு அந்த ஒரு சீனியர் டைரக்டர்னு ஒரு வித்தியாசமே பார்க்க மாட்டார், ரொம்ப ஸ்வீட்டாக ட்ரீட் பண்ணிருப்பார். அண்ட் ஐ திங்க் அது வாட்ஸ் 99 அந்த மாதிரி நினைக்கிறேன், ஒரு 25 இயர்ஸ். பட் இப்போவும் வந்துட்டு அதெல்லாம் கூட சொல்லாமல் இப்போவும் வந்துட்டு அவர் ஒரு மெசேஜ் அனுப்புவார், சூழல் பார்த்துட்டும் அது பண்ணுவார், பேசினார். ஒரு என்கரேஜ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஒரு சீனியர் டைரக்டர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறது, அது வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ். அண்ட் அதுதான் நான் அவர் வந்துட்டு இந்த 10 படம் எழுத சொன்னால் அவர் லிஸ்ட்டே எழுதிடலாம், அந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப. அண்ட் அவர் வந்துட்டு நான் அடிக்கடி நடிப்பீங்களா சார்லாம் கேட்பேன், அது என்ன பண்ணுறது, பண்ண முடியல ஒன்றும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ, ரியலி ப்ரவுட். தேங்க்யூ சார், உங்கள் ஸ்டூடெண்ட் தான் சார். எஸ். ஸோ வந்து ரொம்ப காலமாக இந்த குரு சிஷ்யன் காம்போ வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள், நிறைய சீரிஸ், வாட் எவர் மேம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம் மேம். எங்களுக்கு அது என்டர்டைனிங்காக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங். த கேம் சேஞ்சர் காயத்ரி மேம், நீங்கள் தான் மேம், யாரையோ பார்க்குறீங்களே மேம். ஓகே, ஸோ ஒரு பெண்ணா இந்த கேம் சேஞ்சர் அவார்ட் வாங்கினதில் எவ்வளோ ஹாப்பி மேம் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். நான் வெளியிலே சொன்னேன், ரொம்ப மாசா இருக்கு டைட்டில், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும் அது எல்லாத்துக்கும். நோ மேம், யூ ஆர் ஆல்ரெடி a கேம் சேஞ்சர் மேம். தேங்க் யூ. அது அப்படி பக்கத்தில் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ் மேம். ஓகே, நாங்கள் வந்து உங்களை சும்மா விட போகிறது கிடையாது மேம். நாங்கள் எல்இடியில் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்காக வச்சுருக்கோம். முதல்ல என்ன வருது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் மேம். நாங்கள் வந்து SS மியூசிக் சார்பாக ஹாலிவுட்லாம் போய் உங்களுக்காக காயத்ரி மேம் கிட்ட இந்த படங்களுடைய ரைட்ஸ்லாம் கொடுங்க, அவங்க இங்கே இருக்கிற ஹீரோஸை இன்னும் மாசம் ஆக்கிடுவாங்க, நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ த டார்க் நைட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற படம். ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஹீரோவா யார் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? டார்க் நைட்டில் ஹீரோனா ஏதோ ரித்திக் ரோஷனா ஃபர்ஸ்ட் மனசு வராரு மேம். கோலிவுட்க்கு வாங்க மேம், தமிழ்ல சொல்லுங்க. ஜோக்கருக்கு விஜய் சேதுபதி. ஜோக்கருக்கு வாவ், சரியா. இப்போ இங்கே ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே மேம். மேம் ஒரு கொலாபரேஷன் கொடுத்துருக்கீங்க பாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும். மேம் நீங்க இந்த விக்ரம் வேதா எடுத்த மாதிரி ஹிருத்திக் ரோஷன் அக்கட ஓகே, இக்கட யாராவது தமிழ்? இக்கட அஜித் சார் சூப்பரா இருப்பாரு. சூப்பர் 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 மேம். நீங்க ஆல்ரெடி இந்த டார்க்கா ஒரு ஆன்சர் சொல்றப்பே தெரியுது, ஆல்ரெடி நம்ம AK சாருக்கு நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க.
எப்போ மேம் அது குட்டாக இருக்க போதா, பேடாக இருக்க போதா, அக்லியாக இருக்க போகுதா, எப்படி காட்ட போறீங்க அவரை? அது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அஜித் சாரோட ஒர்க் பண்ணுவாங்கிறது பெரிய ஆசை இருக்கும். ஸோ அது அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். எப்போ அமையும்னு பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை கட் பண்ணி இன்றைக்கே நம்ம ஏகே ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம். மேம் அடுத்த அப்டேட் உங்களோட அப்டேட் ஆகாம மேம் நாங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். மேம் பார்த்தோன்னே சூஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தோன்னே ஒன்று நினச்சிட்டாங்க. ஸோ த காட் ஃபாதருடைய ரீமேக் ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. யார் அந்த இடத்துல காட் ஃபாதரா? ரஜினி சார். வாவ், காட் ஃபாதர்னாலே பர்ஃபெக்டாக தானே இருக்கு. கரெக்ட், பர்ஃபெக்ட். ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்டா மேம் இது? ஏன்னா டக்குன்னு திரும்பி பார்க்க கூட இல்லை அவங்க. பாதி காட் ஃபாதர்னு பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பி ரஜினி சார் அப்படின்ட்டாங்க. பட் இதே கெட்டப்பா மேம்? கெட்டப்ஸ் ஏதாவது உங்க விருப்பப்படி ஏதாவது? இல்லை, நம்ம வந்துட்டு அது இந்தியனா இருக்கணும்ல. அவர் வேஷ்டி கட்டினா கெத்தா இருப்பாரு. அவ்வளோதான். என்ன போட்டாலும் வேஷ்டி கட்டின ரஜினி சாருடைய காட் ஃபாதர் தமிழ் வெர்ஷன் பார்க்க போறோம். ஓகே, அடுத்த இமேஜ் சொல்லுங்க மேம். மேடி சார். மேடி சார், வாவ். ஓகே மேம், நீங்க என்னைக்கு மேடியை பயங்கரமா பேடியான ஒரு ரோல் கொடுத்தீங்களோ அன்னைக்கே நீங்க ஒரு கேம் சேஞ்சர். அதுக்கப்புறமா நிறைய கேம் சேஞ்சராகவும் நீங்க வந்து ஆயிருக்கீங்க மேம். சூப்பர் மேம். ஸோ பொதுவாகவே வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி, அது சினிமா இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் பெண்களுக்கான வாய்ப்புகள் அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக கிடச்சிடாது. அதை தாண்டி மேலே வந்து ஜெயிச்ச உங்களை மாதிரி நபர்களுக்காக தான் நம்ம டீம் சார்பாக இந்த ஒரு அவார்ட்ஸ் நடத்துகிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கும் யோசிச்சு பார்த்தா டிகேட்ஸ் தாண்டியுமே இந்த ஒரு விஷயம் மாறல. இதை நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன், இது மாறினா நல்லா இருக்கும்னு நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் மேம். ஆக்சுவலி எனக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறையா விமன் வரணும்னு தான் ஒரு பெரிய ஆசை. வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லேயும் லைக் அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸு, சவுண்டு, எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு நிறையா பெண்கள் வரணுண்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு குறை. அண்ட் எங்கேயோ வந்துட்டு ஐ திங்க் பெண்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்குது. வந்துட்டு ஏதோ ஃபில்ம் இண்டஸ்ட்ரினா ஏதோ ஒரு சேஃப் பிளேஸ் இல்லை, அந்த ஏதோ ஒரு இது இருக்குது. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா இடம் இருக்குங்க சேஃபாக. ஸோ இன்னும் நிறையா விமன் வரணும். அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு ஆக்சுவலாக டெலிவிஷனுக்கு வந்திருக்காங்க, அட்வர்டைஸிங் வந்திருக்காங்க, பட் சினிமாவுக்கு வரதுல ஒரு தயக்கம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும். வந்தால் வந்துட்டு கண்டிப்பாக பெரிய பெரிய சாதனைகள் பண்ணலாம்னு நான் ரொம்ப நம்புறேன். சூப்பர். ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு 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 மேல் டேரக்டர்கிட்டேருந்து நம்ம ஒரு மேல் கேரக்டர் எழுதுறதை தாண்டி ஒரு ஃபீமேல் டேரக்டர் அந்த மேல் கேரக்டர் எழுதுறப்போ எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு மேம். பார்க்க பயங்கர கவிதையாக இருக்குது. அது பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது மேம். அதனால் நீங்கள் தொடர்ந்து நிறைய எங்களை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதணும். இந்த நேரத்தில் எங்களை மாதிரி பல பேரை ரெப்ரசன்ட் பண்ண உங்களுடைய, அது உங்கள் நண்பரோ சிஷ்யனோ என்ன வேணாலும் சொல்லலாம் மேம், அவருடைய ஒரு இமேஜ் அது யாருன்றதை நீங்கள் எல்இடியில் இப்போ பார்க்கணும் மேம். எஸ், இட்ஸ் மணிகண்டன். நிறைய ரசிகர்கள் கூட்டம் உருவாயிருக்கு அவருக்கு இப்போ, இல்லையா? முன்னாடி ஒரு ரீமேக் ரைட்ஸ் தான் கேட்டோம், இவரோட ரைட்ஸே உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ எப்போ காயத்ரி மேம் நீங்கள் மணிகண்டனை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு படம், ஏன்னா இப்போ கலக்கிக்கிட்டு இருக்காரு, தனக்குன்னு ஒரு கூட்டத்தையே சேர்த்துட்டு இருக்காரு, குடும்பஸ்தனா முதல் ஹிட் கொடுத்துருக்காரு இந்த வருஷத்தோட. ஸோ ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி? நீங்கள் எப்போ மேம் ஃபுல் ஃப்ளெஜ் மணிகண்டனோட? மணி வந்துட்டு ஒரு ஒரு டார்லிங், ஒரு செல்லக்குட்டி எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சரியான டேலண்ட்டு. அவர் ஆக்சுவலாக எங்ககிட்ட ஒரு கதை சொல்லி வச்சுருக்காரு, அதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொல்லி வச்சுருக்கோம். கரெக்டாக அது வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறதுக்குள்ளே தான் அவர் பயங்கரமாக ஆக்டர் ஆகிட்டார். லைக் ஹசின் கச்சா முச்சா நிறைய. ஸோ அதனால் வந்துட்டு அவரோட ஃபஸ்ட்டு படம் நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அது வந்துட்டு ஒரு சரியான ஸ்கிரிப்ட். ஐ திங்க் அவர் ஆக்டர், டைரக்டர், ரைட்டர் அந்த காம்பினேஷனில் வந்துட்டு ஹில் கோ பிளேசஸ் வந்துட்டு. அண்ட் அவருக்கு வர சக்ஸஸ் வந்துட்டு சும்மாலாம் வரல. ஐ மீன் அவர் பேசும்போது அசால்ட்டாக பேசினாலும் எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 ஸ்கிரிப்ட் கேட்பார். ஒரு டீ கடை, ஒரு காஃபி ஷாப் கூட கேட்பார். கேட்டு அதை செலக்ட் பண்ணி அவரும் ஒர்க் பண்ணி, ஸோ அது பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. அண்ட் வி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அவர் ஒரு சூப்பர் டேலண்ட். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ மேம். அண்ட் மணிகண்டன் சார் பற்றி ஏதாவது ஒரு விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது, ஆனால் மணிகண்டன் இப்படி ஒருத்தர் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அவர் வந்துட்டு லைக் ஒரு ஒரு எப்படின்னா நேச்சுரலாகவே ஒரு சிம்பிளிசிட்டி இருக்குது. ஆக்சுவலி அவர்னே வரமாட்டேங்குது, ஏன்னா அவன் வேற பேசி பழகி. பரவாயில்ல. ஸோ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு பேக்கை தூக்கிட்டே இருப்பார். நான் மணி இப்போ ஹீரோவெல்லாம் ஆகிட்ட மணி, தயவு செஞ்சு அதை பேக்கை வை மணி, ஏதோ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க மாதிரியே இருக்குது மணின்னா வந்துட்டு விட இல்லை மேம் அது இல்லைன்னா கை ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது, ஓ ப்ளீஸ்யா. அதே மாதிரி வந்துட்டு எனக்கு இப்போ தெரியல, பட் ரீசெண்ட் டைம் வரைக்கும் ஷேர் ஆட்டோவில் தான் போவார். அவர் வந்துட்டு கார் வாங்கலை,
வாங்கினாலும் ஓட்ட தெரியுமான்னு எனக்கு டவுட்டு. பைக்கில் கூட வரதில்லை, ஷேர் ஆட்டோவில் வருவார், இல்லைன்னா மேக்ஸிமம் நார்மல் ஆட்டோவில் வருவார். இப்போ கேப் வச்சுருக்காரு, கேப் தான் எடுக்க. ஸோ அது வந்துட்டு அது வேணும்ன்ட்டு சிம்பிளிசிட்டி இல்லை, அது நேச்சுரலாக பார்ன். அண்ட் அவங்க வீட்லேயும் அப்படி தான். அவங்க ஆக்சுவலி அவங்க சிஸ்டர் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். சிஸ்டர் கல்யாணத்துக்கு போனால் அவங்க ஆக்சுவலி சிஸ்டரு அம்மா எல்லாருமே, அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு படம் குட் நைட் ரிலீஸ் ஆனப்போ அவங்க அம்மா வந்துட்டு மணியை கல்யாண கோலத்தில் பார்த்தது தான் ரொம்ப சந்தோஷம்ட்டாங்க. படம் நல்லா ஓடிட்டுருக்கு, பையன் ஹீரோவாக நடிக்கிறான், ஏன்னா இன்னும் லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்கல, ஸோ ஸ்க்ரீனில் பார்த்துட்டோன்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அது மாதிரி வெரி வெரி ஸ்வீட் மேம். அண்ட் சீக்கிரமாக அவர் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நாங்களும் சேர்ந்து. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.